அனைவருக்கும் வணக்கம். சென்னை மெரினா பீச்சில் போலீஸ் ரவுண்ட்ஸில் இருக்கும்போது ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு 14 வயசு தான் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எதுக்கு இந்த பாப்பா அழுதுகிட்டு இருக்காங்க, அதுவும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இந்த பொண்ணு நம்மக்கிட்ட எதுவும் பேசலை. குழந்தைகள் நல அதிகாரியை வர வச்சோம்னா அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்கள வர வைக்கிறாங்க போலீஸ். அவங்கக்கிட்ட இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல கிடையாது. அழுதுகிட்டு மட்டுமே தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, திருவொற்றியூர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கேருந்து உமன் போலீஸ் இந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மா ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா உனக்கு, எதுக்காக அழுகிற, சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. இந்த போலீஸுக்கிட்ட இந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு இந்த போலீஸே பயங்கர கோபமாயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, செங்கல்பட்டில் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே இருந்திருக்காங்க. ஃபேமிலியோடு இருந்திருக்காங்க. அப்பா பேர் குமார், அம்மா பேர் உமா. இவங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவங்க அம்மா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இறந்துறவும் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வராரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் தனியாக மறுபடியும் ஒரு வீடு எடுத்து, வாடகைக்கு தான் வீடு எடுக்கிறாரு. எடுத்து இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ஒரு சூப்பர் ஃபாதராக இருந்துகிட்ருக்காரு. ஆனால் என்ன தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா பார்த்துக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, 2வது ஒரு கல்யாணம் பண்ணுறாரு, கஸ்தூரி அப்படின்ற ஒரு பொண்ணை. ஸோ அந்த பொண்ணு இந்த பொண்ணை தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவர் நம்பி கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. கஸ்தூரி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த சின்ன பொண்ணை பயங்கரமாக துன்புறுத்துறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு வயசு 4 வயசு தான். ஸோ இந்த பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன கேட்டாலும் பண்ணுறது கிடையாது. இந்த பொண்ணு அடிக்கடி அடிக்கிறது, அவர் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரியே நடத்திட்டு இருக்காங்க. குமார் வீட்டில் இருந்தால் மட்டும் தன்னோட பொண்ணு மாதிரி நல்லபடியாக நடந்துக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே காலங்கள் போய்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இந்த பொண்ணுக்கு 14 வயசு ஆகிடுது. 14வது வயசில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுறாங்க. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கஸ்தூரி மறுபடியும் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யுன்னு சொல்லி ஒரு வீட்டு வேலைக்கார மாதிரியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த சின்ன பொண்ணு இருக்கிறது ஆக்சுவலாக அந்த கஸ்தூரிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க ஃபேமிலியில் இந்த பொண்ணு இருக்கிறது ரொம்ப இடையூறாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி ஆகணும்னு சொல்லி இந்த கஸ்தூரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. குமாருக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குது. சரக்கு அடிச்சுட்டு அடிக்கடி வீட்டுக்கு கஸ்தூரியோட சண்டை போடுவார். இது வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வர்றாரு குமார். வீட்டுக்கு அவர் தன்னோட பொண்ணு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்து அவர் தன்னோட பொண்ணாக பார்க்க கிடையாது, காம வெறியோடு பார்க்குறாரு பெத்த பொண்ணையை. பார்த்துட்டு இங்கே ரூமுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இந்த பொண்ணும் பெத்த அப்பா தானே கூப்பிட்றாருன்னு சொல்லி யதார்த்தமாக ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போன உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு கதவை சாத்திட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சிக்கிறாரு. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, என்னை விடுங்கப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு கத்துறாங்க. ஆனால் விடவே கிடையாது. தான் பொண்ணை பயங்கரமாக அடித்து அந்த இடத்துல அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஆள் ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளில தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சித்தி வந்ததுக்கப்புறம் தன்னோட அம்மா மாதிரி நினச்சி, சித்தி மாதிரி அப்பா என்னை ரேப் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி இந்த பொண்ணு அழுகுது. அதுக்கு சித்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் அப்பா தானே பண்ணார், அப்படி தான் இருப்பார், நீ ஒத்துக்கோ, நீ அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க சித்தியும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் அப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ, அவங்க சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்லி அவங்க சித்தி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபேவராக நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பா ரேப் பண்ணுறாரு, சித்தியாவது தட்டி கேட்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் தட்டி கேட்குற மாதிரி இல்லை. என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும்போது திரும்பவும் இந்த ஆள் அடுத்த நாளே சரக்கு அடிச்சுட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணுறாரு. இந்த மாதிரியே திரும்பவும் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இதெல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கஸ்தூரி சரக்கு எடுத்து ஒரு ஜூஸில் சரக்கை மிக்ஸ் பண்ணி இந்த சின்ன பொண்ணுக்கு குடிக்க விடுறாங்க. இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. கட்டாயப்படுத்தி சரக்கை வாயில் ஊற்றி விட்றாங்க. ஸோ இந்த பொண்ணை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ளே அனுப்பி போய் ரேப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆள் ரேப் பண்ணும்போது பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இந்த கஸ்தூரி ரசிக்கிறாங்க. அதாவது அந்த சின்ன பொண்ணு துன்புறுத்தி அந்த ஆள் ரேப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து இந்த கஸ்தூரி ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ என்ன மனநிலையில் இந்த பொம்பளை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. இந்த மாதிரியே திரும்ப நடந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த பொண்ணை டெய்லியும் இந்த ஆளை விட்டு ரேப் பண்ண விட்டு இந்த பொண்ணு ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த பொண்ணு தனியாக மெரினா பீச்சுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. ஸோ இதை கேட்ட போலீஸ் கோவமாகி இந்த கஸ்தூரியும் குமாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரித்ததில் சம்பவம் நடந்தது உண்மைன்னு சொல்லி தெரியுது. கோர்ட்டில் ஆஜர்படுத்தி 2 பேரையும் ஜெயிலையும் போட்டாங்க. ஆல்ரெடி இந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா இல்லை, இறந்துட்டாங்க.
பெத்த அப்பா நல்லபடியாக பார்த்துக்குவாருன்னு பார்த்தா அப்பாவால் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. அப்பாவே வந்து ரேப் பண்ணால் யாருக்கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்லும்? சரி சித்தியாவது இதை கேட்பாங்களான்னு பார்த்தா சித்தி அதுக்கு மேலே போயிட்டு நீங்களே போய் ரேப் பண்ணுங்கன்னு சொல்லி சரக்கு ஊற்றி விட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு அனுபவித்த கொடுமையெல்லாம் ஆக்சுவலாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவ்வளோ கொடூரத்தை பண்ணின இந்த குமாருக்கும் இந்த கஸ்தூரிக்கும் வந்துட்டு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.